ஹாய் கைஸ், ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஒரு ஒன் பாட் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு என் ஸ்டைலில் பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்து ஒரு கிளாஸ் அரிசி 3/4 கிளாஸ் பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பூண்டை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்த்து நல்லா சாட்டேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சாம்பார் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதை வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் உள்ளே சேர்த்து நான் ஊற வச்சு எடுத்து வச்ச பவுல்லையே 2 வாட்டி தண்ணி ஃபில் பண்ணி உள்ளே ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை உள்ளே சேர்த்து ஒரு 7 to 8 விசில் நல்லா ப்ரெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சைடில் ஒரு பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளிப்பை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு குக்கர் ப்ரெஷரை எடுத்து நம்ம தாளிப்பு கொட்டினதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கொத்தமல்லி தூவி தட்டில் வச்சு சைடில் உருளைக்கிழங்கும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டு பாருங்கப்பா, செம்ம டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு ஊறுகாய் சாம்பார் சாதம் மிக்ஸ் பண்ணி ஒரு பைட்டு அமிர்தங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.